அனாலஜியில் வேர்டு அனாலஜியில் சப்டைப் 3 வந்து பார்க்குறோம். இதை ஒர்க்கர்ஸ் டூல் அண்ட் ஒர்க்கிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ தச்சர் ரம்பத்தை பயன்படுத்துறாரு, ரைட்டுங்களா? எதுக்கு? மரத்தை வந்து கட் பண்றது. தையற்காரர், ரைட்டுங்களா, அவர் வேலைக்கு எதை பயன்படுத்துவாரு? ஊசியை பயன்படுத்துவாரு தைப்பதற்கு. மருத்துவர் பிராக்டிஸ் பண்ற இடம் மருத்துவமனை, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆசிரியர் பிராக்டிஸ் பண்ற இடம் எது? பள்ளிக்கூடம் தான். சமையல்காரர் வேலை செய்யும் இடம், ரைட்டுங்களா? சமையல்காரர் வேலை செய்யும் இடம் சமையல் அறை. அது போல விவசாயி வேலை செய்யும் இடம் வந்து பாத்தீங்கன்னா வயல் தான், தோட்டம் கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டை சுத்துறோம், அந்த காம்பவுண்ட் சவருக்குள்ள கூட ஒரு சின்னதா தோட்டம் இருக்கும், அது சிட்டியில கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயி தான் வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, தட்டச்சு செய்பவர், ரைட்டுங்களா? டைப்பிஸ்ட். அதுக்கு அவர் எதை யூஸ் பண்றாரு? டைப்ரைட்டரை யூஸ் பண்றாரு, ரைட்டுங்களா? எழுத்தாளர் எதை யூஸ் பண்ணி எழுதுவாரு? பேனாவை யூஸ் பண்ணி தான் எழுத முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, போர் வீரன் எதை கொண்டு செயல்படுவான்? துப்பாக்கியை கொண்டு செயல்படுவான். தச்சர் எதை கொண்டு செயல்படுவார்? ரம்பம் கொண்டு செயல்படுவார். விச் மீன்ஸ் இதை யூஸ் பண்ணி பயன்படுத்துவாங்க. தச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரம்பத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு? மரத்தை கட் பண்ணுவாரு. ஒரு ஓவியர், ரைட்டுங்களா, ஓவியம் முறைய பிரஷ்ஷை வந்து பயன்படுத்துவார். தையல்காரர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி துணியை கட் பண்ணுவாரு? கத்திரிக்கோலை பயன்படுத்தி தான் கட் பண்ணுவார். கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடியோவுக்கு போவாங்க, ரைட்டுங்களா? மாலுமி எங்க போவாங்க? கப்பலுக்கு போவாங்க. வழக்கறிஞர் எங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க? நீதிமன்றம், ரைட்டுங்களா? பியூட்டிஷியன் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகு கலைஞர்கள், ரைட்டுங்களா? நம்ம பியூட்டி பார்லர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்ப பார்லர்ல இவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கொல்லர் வந்து பாத்தீங்கன்னா பட்டறை பயன்படுத்தி வேலை செய்வாங்க. தச்சர் எதை பயன்படுத்தி வேலை செய்வாங்க? பெஞ்சை பயன்படுத்தி வேலை செய்வாங்க. ஏன்னா பெஞ்ச் மேல வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொல்லர் வந்து பாத்தீங்கன்னா பட்டறையில வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? அந்த அன்வில் அப்படின்னுவாங்க, அது தட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. சிற்பி உளியை பயன்படுத்துவார். மருத்துவர் எதை பயன்படுத்துவார்? இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப். இங்க வந்து ஆக்சுவலி இது இன்ஸ்ட்ருமெண்ட், அதே மாதிரி இவருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எடுக்கணும், ரைட்டுங்களா? அறிவியல் அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகத்துல வேலை செய்வார். இப்போ வானியல் அறிஞர் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க, அந்த வானோக்கு மையத்துல, ரைட்டுங்களா? இது RRB குரூப் D 22 வந்து கேட்டிருக்காங்க. விவசாயி வந்து பாத்தீங்கன்னா கலப்பையை பயன்படுத்துவார். அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கால்பெல் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க. இது என்னன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிசர் தான், ரைட்டுங்களா? அவங்க மெடிக்கல் ஃபீல்டுல அதை ஸ்கால்பெல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடிகை மேடை வந்து கொடுத்துருக்காங்க. நடிகை வந்து பிராக்டிஸ் பண்ற இடம் எது? மேடை தான். நோயாளி வார்டுல தான் இருப்பார் அவர், மருத்துவமனையில. கொத்தனார் வந்து பாத்தீங்கன்னா மட்டப்பலகை கொடுத்துருக்காங்க, ட்ரபிள். அப்போ ஆக்சுவலி கொத்தனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இது, ரைட்டுங்களா? அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மருத்துவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப். தச்சர் வந்து பாத்தீங்கன்னா மரத்தை பயன்படுத்தி வேலை செய்வார். பொற்கொள்ளர் எதை பயன்படுத்தி வேலை செய்வார்? தங்கத்தை பயன்படுத்தி வேலை செய்வார். பணியாளர் வெயிட்டர், அவரு எங்க வேலை செய்வாருங்க? உணவகத்துல, ரைட்டுங்களா? மெக்கானிக் எங்க வேலை செய்வாங்கன்னா பட்டறை. ஆக்சுவலி இந்த வார்த்தை எல்லாம் இப்போ பயன்படுத்தல, நம்ம கேரேஜ்னு சொல்லிடுறோம் பொதுவா. ஸோ பட்டறைன்றது தான் தமிழ் வார்த்தை, கரெக்டான வார்த்தை. ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கரும்பலையை பயன்படுத்தி பாடம் எடுப்பாங்க, ரைட்டுங்களா? செவிலியர் அவங்க எதை பயன்படுத்தி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிரஞ்சை பயன்படுத்தி தான் வேலை செய்வாங்க. துப்புரவு தொழிலாளர், ரைட்டுங்களா? அவங்களுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா துடைப்பம், ரைட்டுங்களா? மின்சார பணியாளர் எலக்ட்ரிஷியன், அவங்க எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஸ்டரை வந்து பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நடன கலைஞர் எங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க? மேடையில. நடுவர் அம்பையர், அவர் எங்க பிராக்டிஸ் பண்ணுவாரு? ஆடுகளத்துல, பிச்சில தான் வந்து அம்பையர் இருப்பார். புகைப்பட கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா கேமராவை பயன்படுத்தி புகைப்படம் எடுப்பார். மீனவர் வந்து பாத்தீங்கன்னா மீன் வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பாங்க. Indus classes.